Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SSC MTS ஓட 2025 strategy இங்கிலீஷ் நீங்க எப்படி லேர்ன் பண்ணணும், என்னெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா SSC MTS பார்த்தீங்கன்னா செஷன் 1 ஒரே நாளில் தான் இந்த எக்ஸாம் நடக்கும். ஓகேவா, ஒரே நாளில் தான் நடக்கும். இதில் வந்துட்டு செக்ஷன் 1 செக்ஷன் 2 அப்படின்னு 2 செக்ஷனாக வந்து டிவைட் ஆகும். இந்த செக்ஷன் 1ல என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸும் ரீசனிங்கும் இருக்கும். இது ரெண்டுமே உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சர் தான். சரிங்களா, நீங்கள் இதில் தப்பாக ஆன்சர் பண்ணாலுமே உங்களுக்கு மார்க் வந்து போகாது. ஸோ தட் நீங்கள் ஆல் கொஷின்ஸ் எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் தான். பட் உங்களுக்கு எதில் கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னா இந்த செக்ஷன் 2ல தான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் ஜிஎஸ்க்கு தான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் உண்டு. இதில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. நீங்கள் ராங்காக அட்டென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. ஓகேவா, செக்ஷன் 1 அப்படிங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர். செக்ஷன் 2 வந்து செக்ஷன் 2ல தான் வந்து கட் ஆஃப் இருக்கு. நீங்க இதுல எடுக்கிற ஸ்கோரை வச்சுதான் உங்களுக்கு ஜாப் வந்து அலாட் ஆகும். இதுல எடுக்கிற கட் ஆஃப் வச்சுதான் உங்களுக்கு வந்து ஸ்கோர்ஸை வச்சுதான் உங்களுக்கு ஜாப் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ நீங்க இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நீங்க வந்து கொடுக்கணும். அண்ட் நீங்க ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணும்போது 100% அக்யூரசியோட தான் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணணும். ஷியோரா தெரியும், டேம் ஷியோர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க அட்டென்ட் பண்ணலாம். இல்ல டவுட்டா இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து டவுட்டா இருக்கு அப்படின்னா டைம் எடுத்து கூட சால்வ் பண்ணுங்க. பட் ஆனா டவுட்டா இருக்கு அப்படின்னுட்டு இது இருக்கலாம், இந்த ஆன்சர் வரலாம் அப்படின்னு நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா அது மேபி தப்பா கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, ஸோ வந்து இந்த இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ்க்கு தான் நீங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும். சரிங்களா, ஸோ இதுல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா SSC MTSல உங்களுக்கு ஹவல்தார் அண்ட் MTS இப்படி 2 வேகன்சிஸ் வந்து டிவைட் ஆகும். ஹவல்தாரோட வேகன்சி பார்த்தீங்கன்னா 1211 அண்ட் MTS வேகன்சி வந்து 6810. இது நல்ல வேகன்சிஸ் தான். ஓகேவா, ஸோ MTSக்கு 6810, ஹவல்தாருக்கு 1211. இதுல நீங்க இங்கிலீஷை வந்து இங்கிலீஷ்க்கு தான் இப்போ நான் வந்து சொல்ல போறேன். ஜிஎஸ்க்கு நான் இன்னொரு செஷன்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இங்கிலீஷை வந்து நீங்க எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா கிராமர், வெக்காபுலரி, ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், கிராமர், வெக்காபுலரி, ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இப்படி நீங்க வந்து 3ஆ வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த கிராமர் பார்ட் இது 3த்துக்குமே நீங்க வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நீங்க வந்து கொடுக்கணும். கிராமரும் லேர்ன் பண்ணணும், வெக்காபுலரி லேர்ன் பண்ணணும், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். இதுல க்ளோஸ் டெஸ்ட் கண்டிப்பா வரலாம் இல்ல க்ளோஸ் டெஸ்ட் கண்டிப்பா வரும். 5 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு க்ளோஸ் டெஸ்ட் வந்து கண்டிப்பா வரும். சரிங்களா, PQRS கேட்டாலும் கேட்கலாம், மேபி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. க்ளோஸ் டெஸ்ட் வந்து கண்டிப்பா வந்துடும். நெக்ஸ்ட் கிராமர் பார்ட் அண்ட் வெக்காபுலரியில ஏடிஎம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ஸ்பெல்லிங்ஸ் இதெல்லாமே வரும். கிராமர்னும் போது நீங்க வந்து 120 கிராமர் ரூல்ஸ்ல இதுக்கு படிக்கணுமானா அவ்வளோலாம் இதுக்கு தேவைப்படுது. MTSக்கு ஒரு 45 கிராமர் ரூல்ஸ் இங்க இருக்கு பாருங்க. இந்த ஒரு 45 கிராமர் ரூல்ஸ் இது வந்து நம்ம கோர்சஸ்ல இருக்கு, நம்ம ஆப்ல இருக்கிற கோர்சஸ். MTSக்குனே வந்து ஸ்பெஷல் கோர்சஸ் இருக்கு அண்ட் 45 கிராமர் ரூல்ஸ் இருக்கு. நீங்க 45 கிராமர் ரூல்ஸ்ங்கிறது MTS மட்டும் இல்லை, நீங்க SSCல எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈவன் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, அண்ட் பேங்கிங் இங்கிலீஷ்க்கு தனியாவே ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த 45 கிராமர் ரூல்ஸ் தான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப எக்ஸாம்ஸ்ல வந்து ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அந்த கிராமர் ரூல்ஸ் மட்டுமே இந்த MTSக்கு போதுமானது. CGL CHSLக்கு நீங்க 120 கிராமர் ரூல்ஸ் படிச்சுக்கலாம். பட் இந்த MTSக்கு ஜஸ்ட் நீங்க அந்த 45 ரூல்ஸ் மட்டும் நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா போதும். இது நம்மளோட ஆப்ல வீடியோ அண்ட் PDF ஃபைல்ஸ் ரெண்டுமே இதுல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இது ரெண்டுமே வந்து இந்த 45 கிராமர் ரூல்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கும். ஓகேவா, அந்த ரூல் பேஸ் பண்ணி ஒரு ரூலுக்கும் 10 கொஸ்டின்ஸ் இதுல வந்து உங்களுக்கு இருக்கும். 10 கொஸ்டின்ஸ் வித் டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் வீடியோவோடையே உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணிருப்பேன். ஓகேவா, ஸோ இந்த 45 கிராமர் ரூல்ஸ் தான் உங்களுக்கு வந்து MTSக்கு ரிப்பீட்டடா கேட்குற ரூல்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் எப்படி டிவைட் ஆகுதுன்னு பாருங்க, மார்க் எப்படி டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. மேக்ஸும் ரீசனிங்கும் செக்ஷன் 1ல வந்துருமா, செக்ஷன் 2ல இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் வந்துடும். இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின்ஸ் 60 மார்க்ஸ்.
3 mark each question carries 3 marks. ஓகேவா? நெக்ஸ்ட் ரீசனிங்க்கு 20, அதே மாதிரி 60 இப்போ into 3. நெக்ஸ்ட் பாருங்க இங்கிலீஷ்க்கும் இதுக்கு தானே உங்களுக்கு கட் ஆஃப். இந்த இங்கிலீஷ்க்கும் ஜிஎஸ்க்கும் தான் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கு. இது வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் தான், இது குவாலிஃபை பார்ட் தான். ஓகேவா? இந்த இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் பாருங்க 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுக்கும் 3 மார்க் தான் 75, இதுக்கும் 3 மார்க் தான் 75. ஓகேவா? ஸோ நீங்க இதுல எடுக்கிற ஸ்கோருக்கு, இதுல நீங்க எடுக்கிற ஸ்கோர் அண்ட் கட் ஆஃப்க்கு தான் உங்களுக்கு ஜாப் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இதுல தான் நீங்க அதிகமான ஸ்கோர்ஸ் வந்து எடுக்கணும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் இயர்ல இருந்து நான் சொல்றது என்னன்னா, இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க்குமே எடுக்கிறதுக்கு நீங்க வந்து எய்ம் பண்ணணும். ஓகேவா? பிகாஸ் ஜென்ரல் அவேர்னஸ்ல நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, விச் மீன்ஸ் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டு போனாலுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துடலாம், இருக்கலாம், இல்ல மேபி நமக்கு ஞாபகம் இல்லாம கூட போகலாம், ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ், ஏதோ ஒரு 2 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ 725மே எக்ஸாக்டா கொடுக்க முடியுமா அப்படின்றது டவுட் தான். 20+ கூட நிறைய பேர் கொடுத்துருவீங்க. ஸோ தட் இங்க நீங்க இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க்குமே நீங்க எடுத்துட்டீங்க, 25மே கொடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு 20+ வரும்போது டெஃபினட்டா வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா? நீங்க எந்த கேட்டகரியில வந்தாலுமே. ஸோ தட் நான் திரும்ப திரும்ப ஆஸ்பிரண்ட்க்கு சொல்றது என்னன்னா, 25 கொஸ்டின்ஸுமே கரெக்டா எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அதுக்கான ப்ராக்டிஸ் எடுங்க, டெஸ்ட் போட்டு பாருங்க, செக்ஷனல் டெஸ்ட் போட்டு பாருங்க அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதே தான் இப்போவும் அதே தான். இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க்கு நீங்க வந்து ஃபுல் மார்க் எடுத்தீங்கன்னா ஜிஎஸ்ல 20+ எடுக்கும்போது டெஃபினட்டா வந்து கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் இந்த மாதிரி கைடன்ஸோட நம்ம கிட்ட கோர்ஸ் வாங்கி படிச்ச ஆஸ்பிரன்ஸ் வந்து இப்போ சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எம்டிஎஸ் கிளியர் பண்ணி, ஹவல்தாரும் கிளியர் பண்ணி. சரிங்களா? இன்னைக்கு வந்து மந்த்லி 60K வந்து சேலரி வாங்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில. சரிங்களா? ஸோ அதுக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி பேசிக்ல இருந்து லேர்ன் பண்ணாங்க, டெஸ்ட் போட்டு பார்த்தாங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அதை விட நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க என்கிட்ட. இதுதான் மெயின் பாயிண்ட். நிறைய டவுட்ஸ் வந்து எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த்னா லாஸ்ட் 1 மந்த் நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. அவங்களோட டவுட்ஸ் எல்லாமே தென் அண்ட் தேர் நான் அப்பப்போ நான் அவங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்தேன். அதுல வந்து அவங்களுக்கு நல்லாவே ஓரளவு கான்ஃபிடன்ஸ் வந்து வந்துச்சு. அண்ட் தென் அவங்க லாஸ்ட் இயர்ல 25க்கு 24 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க இங்கிலீஷ்ல மட்டும். சரிங்களா? ஸோ தட் அப்படி அவங்க வந்து பண்ணும்போது இங்கிலீஷ்ல ஓவரால் எம்டிஎஸ்லேயே வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட முடிஞ்சுது. கிளியர் பண்ணிட்டு இப்போ அவங்க ஜாப்லயும் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நான் சொல்றது உங்களுக்கு அதே தான். லாஸ்ட் இயர் நம்ம இந்த 45 கிராம் ரூல்ஸ் கூட வைக்கல, ஜஸ்ட் நம்ம பேசிக்ஸ் வீடியோஸ் மட்டும் தான் இருந்தது. இப்போ உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டா இந்த 45 இந்த ரூலை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும், எம்டிஎஸ் இங்கிலீஷ்க்கு இந்த ரூல்ஸ் மட்டும் படிச்சீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வச்சிருக்கோம். இந்த பேக்கேஜ் நீங்க எடுத்துக்கும் போது இதுவும் உங்களுக்கு இதுல இன்க்ளூட் ஆயிடும். இங்க இருக்கு பாருங்க 45 கிராமர் ரூல்ஸ். இதுல வீடியோஸும் வரும், பேசிக்ஸ் வீடியோஸ், டென்சஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், வெக்காபுலரி, பிடிஎஃப் ஃபைல்ஸ், இடியம்ஸ் எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகே, நீங்க படிச்சுட்டு இங்கே டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். 1000 குவிசஸ் இருக்கு, எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்படி நீங்க லேர்ன் பண்ணும்போது ஸோ டெஃபினட்டா வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஓகே, ஸோ இதுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் என்னென்ன, பெய்ட் கிளாஸஸ் என்னென்னு பார்க்கலாம். என்ன பண்ணணும், என்ன பண்ணலான்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி எம்டிஎஸ்க்குனே நம்ம யூடியூப்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 45 days ஸ்டடி பிளானர். 45 days ஸ்டடி பிளானருக்கு இதுல வந்து 40 கிளாஸஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. 40 கிளாஸஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. யூடியூப்ல ஃப்ரீயாவே இருக்கும். நீங்க நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் தனியாவே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 45 days ஸ்டடி பிளானர் 2025ன்னு இருக்கும். இந்த கிளாஸஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 40 கிளாஸஸ் நீங்க பார்க்கும்போது ஃபுல்லாவே இங்கிலீஷ் தான். கண்டிப்பா வந்து இங்கிலீஷ்ல நல்ல ஸ்கோர் வந்து வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், நிறைய நீங்க சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். இதனோட பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனல்ல நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க அதுலயும் கூட வந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம்.
ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 45 கிராமர் ரூல்ஸ், இந்த ரூல்ஸ் மஸ்ட். இந்த 45 ரூல் படிக்காம எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு போகவே போகாதீங்க. கண்டிப்பா இந்த ரூல்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்குற ஒரு ரூல்ஸ். அண்ட் ஆல்சோ எம்டிஎஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் இந்த ரூல்ஸ்ல இருந்து வந்திருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் அண்ட் வீடியோஸா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு டெமோவுக்கு வந்து ஒரு 5 வீடியோஸ் நான் வெளியே, நீங்க எந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் டெமோவுக்கு ஒரு 5 வீடியோஸ் நான் அட்டாச் பண்ணிருப்பேன். இந்த டெமோ வீடியோஸ் பார்த்துட்டு கூட நீங்க இந்த கோர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து பெய்டு, இது வந்து ஃப்ரீ. யூடியூப்ல 45 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து ஃப்ரீயா இருக்கும். இந்த 45 கிராமர் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு பெய்ட்ல இருக்கும். ஆப்ல நீங்க இந்த ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா நம்மளோட ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா இது எல்லாமே கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது இல்லாம நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி மினிமம் 2 க்ளோஸ் டெஸ்டாவது நீங்க வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா 5 மார்க் நமக்கு இதுல இருந்தே வருது. ஓகேவா? ஒரு பேசேஜ் கொடுத்துட்டாங்கன்னா அதுல என்ன கண்டென்ட் இருக்கு, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க, எப்படி அட்டன் பண்ணணும், டேஷ் எப்படி ஃபில் பண்ணணும், இதுக்கு நீங்க டெய்லியும் மினிமம் 2 க்ளோஸ் டெஸ்டாவது நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் மார்க் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் என்ன அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து எடுக்கணும். இப்போ ஆல்ரெடி நமக்கு சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்போ டேட் சொல்லியிருக்காங்க? அக்டோபர் லாஸ்ட்னு நினைக்கிறேன். ஆமா, அக்டோபர் 4th வீக். ஸோ அக்டோபர் 4th வீக் தான் வந்து நமக்கு சிஹெச்எஸ்எல் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2 எக்ஸாம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் எம்டிஎஸ் வரும். ஸோ எம்டிஎஸ் அப்படின்னும் போது நமக்கு டிசம்பர் லாஸ்ட் இல்ல ஜான் ஆயிடலாம் எம்டிஎஸ்க்கு. ஓகேவா? ஸோ டிசம்பர் லாஸ்ட் இல்ல ஜான் ஆகிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு இன்னுமே டேஸ் இருக்கு. சரிங்களா? நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் கூட, இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் கூட கண்டிப்பா வந்து படிச்சிட முடியும். நம்ம கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டி என்னென்ன அப்படின்னா பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு நீங்க படிக்கலாம். நீங்க நோட்ஸ் எடுக்கவே வேண்டாம். வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அதுல இருக்கும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணாலும் ஆப்லயே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ்ல இருக்கும். நெட் இல்லாம நீங்க வந்து படிச்சுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இருக்கிற பிடிஎஃப் எல்லாமே நீங்க பிரிண்ட் போட்டீங்கன்னா பிடிஎஃப் கூட கையில வச்சுட்டு நீங்க படிக்கலாம். அப்படிலாம் படிச்சுதான் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி நீங்க படிக்கும்போது மினிமம் 20 to 25 டேஸ்லேயே வந்து எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட முடியும். சரிங்களா? இதுல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனி டைம் நீங்க இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். உங்க டவுட்ஸ் நான் வந்துட்டு கிளியர் பண்ணி கொடுப்பேன். நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்குமே நான் வந்து உங்க டவுட்ஸ் நான் வந்து கிளியர் பண்ணி கொடுப்பேன். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு 1 year வேலிடிட்டிக்கு இருக்கு. ஸோ டெஃபினட்டா இந்த எக்ஸாம்ஸ் நீங்க வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட கோர்ஸை சக்சஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கு. உங்களுக்கு இன்னும் நீங்க ஆஃபர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து டீடைல்ஸ் கேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இது எல்லாமே நம்ம ஆப்ல இருக்க கோர்சஸ் 45 கிராமர் ரூல்ஸ், ஜெனரல் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ், வெக்காபுலரி கோர்ஸ், இது மூணுமே சேர்ந்தது தான் இந்த கோர்ஸ். இது இல்லாமல் நமக்கு பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க லேர்ன் பண்ணும்போது டெஃபினட்டா வந்து இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க் எடுக்க முடியும். கட் ஆஃப் கிளியர் பண்ணி எம்டிஎஸும் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க டீடைல்ஸ் கெட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.